வருங்கால அரசு மருந்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஃபார்மகாக்னசி, ஃபார்மசூட்டிக்ஸ், மெடிசனல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகோதெரபட்டிக்ஸ், ஃபார்மசி லா அண்ட் எத்திக்ஸ் இந்த மாதிரி எம்ஆர்பியில் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ ஒரு லைன் விடாமல் எல்லா சிலபஸும் கவர் ஆகிற மாதிரி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ எம்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க, அடுத்து வரக்கூடிய வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது அவங்களோட சிலபஸ் டாபிக்ஸில் இருக்கக்கூடியதான். ஸோ படிக்கிறவங்களுக்கும் இதை படித்து அவங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோஸ் எல்லாம் பார்த்து நல்லபடியாக உங்களோட எம்ஆர்பி எக்ஸாமுக்கு இல்லை வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் 8th பார்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் படிங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நல்லா ஸ்கோர் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணலேருந்து எவ்வளோ நாட்கள் வந்திருக்குங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ எதுவுமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வரும்போது நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர்டாக இருக்க பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்மளோட எம்ஆர்பி கேஸ் பற்றின அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹியரிங் செப்டம்பர் 23 சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அது மாதிரியே ஹியரிங் வந்துச்சு. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்டோபர் 8th சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அக்டோபர் 8 தான் நெக்ஸ்ட்டு நமக்கு அப்டேட் தெரிய வரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் 8th பார்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா? ஸோ நர்வஸ் சிஸ்டமில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம், அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் செரிப்ரம், செரிபெல்லம், மிட் பிரெயின், அப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹைப்போதலாமஸ், மெடலா ஆப்லாங்கேட்டா, பேசல் கேங்லியா, ஸ்பைனல் கார்டு அதோட ஸ்ட்ரக்சரோ ரிஃப்ளெக்ஸஸோ, அப்புறம் நேம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ், அப்புறம் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் சிம்பத்தட்டிக்கும் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும். ஓகேவா? ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதான். ஸோ ரொம்ப குயிக்காகவே நம்ம இந்த சாப்டரை படிச்சிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா? ஸோ நர்வஸ் சிஸ்டம்னா இதோட பேசிக் யூனிட் என்ன? நியூரான். ஓகேவா? ஸோ ஒரு அட்வான்ஸ்டான ஒரு நெட்வொர்க்காக ஒரு ஸ்பெஷலைஸ் செல்லால் மேடாகப்பட்டது தான் என்னது? இந்த நியூரான்ஸ். ஓகேவா? நிறைய கலெக்ஷன் ஆஃப் நியூரான்ஸ் சேர்ந்தது என்னது? நம்மளோட நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குது. நம்மளோட பாடி ஃபங்க்ஷன், ஒரு சிக்னல் ஒரு பாடி பார்ட்டுக்கு அனுப்புகிறதே இதுதான், இந்த நியூரான்ஸோட வேலை தான். ஓகேவா? அடுத்து கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ 2 ப்ராடர் கிளாசிஃபிகேஷன், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் 2ஆக டிவைட் ஆகும், சிம்பத்தட்டிக்கும் பேராசிம்பத்தட்டிக்கும். அடுத்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா பிரெயினும் ஸ்பைனல் கார்டும். ஸோ பிரெயினில் பார்த்தீங்கன்னா 4 பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின். ஓகேவா? ஃப்ரண்ட்டு, மிட்டு, பேக்கு. ஓகேவா? அதில் 4 பிரெயினில் பார்த்தீங்கன்னா டெலைசெஃபலான். அது என்ன பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செரிப்ரல் கார்டெக்ஸ், பேசல் கேங்லியா, ஹிப்போகேம்பஸ், அமெக்டலா. அப்புறம் டயன்செஃபலானில் பார்த்தீங்கன்னா தலாமஸும் ஹைப்போதலாமஸும். அதுக்கடுத்து மிட் பிரெயினில் பார்த்தீங்கன்னா மெசன்செஃபலான். இதில் பார்த்தீங்கன்னா டெக்டமும் டெக்மெண்டமும் இருக்கும். அடுத்து ஹிட் பிரெயினில் பார்த்தீங்கன்னா மெட் என்செஃபலானில் பார்த்தீங்கன்னா பான்ஸும் செரிபெல்லமும் இருக்கும். அடுத்து மைலன்செஃபலானில் பார்த்தீங்கன்னா மெடுலா. ஓகேவா? இதுதான் நர்வஸ் சிஸ்டமோட கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன இருக்கும்? பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் சேர்ந்தது தான். ஓகேவா? ஸோ ஒரு ஃபீட்டஸ், ஓகேவா, எம்ப்ரியோவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நியூரல் டியூபாக இருக்கும். ஓகேவா? இந்த நியூரல் டியூப் தான் பார்த்தீங்கன்னா அடுத்து க்ரோத் ஆகி அது எக்ஸ்பேண்ட் ஆகி 4 பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயினாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அந்த ஃபீட்டஸில். ஸோ 4 பிரெயினில் என்னென்ன பார்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செரிபரல் ஹெமிஸ்பியர்ஸ், பேசல் கேங்லியா, ஹைப்போதலாமஸ், தலாமஸ். மிட் பிரெயினில் பார்த்தீங்கன்னா டெக்டம், டெக்மெண்டம், செரிப்ரல், பெடிகுலஸ். ஹிட் பிரெயினில் பார்த்தீங்கன்னா செரிபெல்லம், பான்ஸ், மெடுலா. அடுத்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்எஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கக்கூடிய பார்ட்டு. ஓகேவா? பிரெயின், ஸ்பைனல் கார்டை தவிர மீதி இருக்கக்கூடிய போர்ஷன் தான் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்ட் பை வாலண்டரி ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் பார்த்தீங்கன்னா சென்சரி நியூரானும் மோட்டார் நியூரான்ஸும் இருக்கும். ஸோ சென்சரி நியூரான் என்ன பண்ணும்? ஒவ்வொரு சென்சரி டிஷ்யூஸில் இருந்தோ இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு சிஎன்எஸ்க்கு போகும். ஓகேவா?
இதுவே மோட்டார் நியூரான்னா பார்த்தீங்கன்னா இங்கே சென்சரி நியூரான்ஸ்லேருந்து சிக்னல் சிஎன்எஸ் போதா பிரெயினுக்கு. அப்போ பிரெயின் என்ன பண்ணுன்னா அங்கேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகேவா, சிஎன்எஸ்லேருந்து ஒரு இந்த ஆர்கனுக்கு இந்த செயல்பாடு தேவை அப்படிங்கிறத எஃபெக்டிவ் ஆர்கனுக்கு இன்னொரு சிக்னல் கொடுக்கும். அது மோட்டார் நியூரான். ஓகே, ஒரு ஆக்ஷனை பண்ண வைக்கிறது. ஸோ இதுவே இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த ஸ்கெலிட்டல் மசில் இன்னும் எக்ஸ்டர்னல் சென்சரி ஆர்கனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னா ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன், அதுவும் பர்டிகுலராக பாடியில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில், கார்டியாக் மசில்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ 2 டைப் இருக்குது, சிம்பத்தட்டிக்கும் பேராசிம்பத்தட்டிக்கும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெயின். ஓகேவா, ஸோ பிரெயின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கன். நம்ம சிஎன்எஸ்ல ஒரு இந்த நர்வஸ் சிஸ்டமோட ஒரு சென்டர் என்ன தான், பிரெயின் தான். ஓகேவா, ஸோ பிரெயினோட ஆவரேஜ் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் மேனுக்கு பார்த்தீங்கன்னா 1600 கிராம் இருக்கும். அடல்ட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 1450 கிராம் இருக்கும். அடுத்து பிரெயினோட பார்ட் 4 மேஜர் பார்ட் இருக்கும். ஒன்று செரிப்ரம், செரிபெல்லம், டயன்செஃபலான், பிரெயின் ஸ்டெம். ஸோ பிரெயின் ஸ்டெம்மில் தான் என்ன இருக்குன்னா மெடல் அப்லாங்கேட்டா, பான்ஸ், மிட் பிரெயின் இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்து அனாட்டமி ஃபிசியாலஜி ஆஃப் இந்த செரிப்ரம், செரிபெல்லம், மிட் பிரெயின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செரிப்ரம். ஓகேவா, ஸோ பிரெயின்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு மேஜர் போர்ஷனே என்ன தான், இந்த செரிப்ரம் தான். ஸோ இது எதால் டிவைட் ஆகிருக்கும்னா 2 ஹெமிஸ்பியர்ஸ், 2 பீசஸாக இருக்கும். செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸாக பிரெயினோட இந்த பிரெயின் ஸ்டெம்முக்கு மேலே இருக்கும். ஓகேவா, ஸோ இதோட அவுட்டர் ரிம் பார்த்தீங்கன்னா எதால் மேடாயிருக்குன்னா கிரே மேட்டரால் மேடாயிருக்கும். இது என்ன சொல்லுவாங்கன்னா செரிப்ரல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லேயருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் கீழே இருக்கக்கூடிய லேயர் என்ன பார்த்தீங்கன்னா ஒயிட் மேட்டரால் மேடாக இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா செரிப்ரல் மெடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ரைட்டு லெஃப்ட்டு செரிப்ரல் ஹெமிஸ்பியரை செப்பரேட் பண்ணக்கூடிய அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமினன்ட் லாங்கிடியூனல் ஃபிஷர். இதான் என்ன பண்ணுவோன்னா அந்த நடுவில் ஒரு லைன் மாதிரி ரெண்டாவது செப்பரேட் பண்ணல, அந்த ஏரியா தான் இது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்து இந்த ஃபிஷரை இன்னும் சப்டிவைட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹெமிஸ்பியர்ஸை 4 லோப்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு லோப் பார்த்தீங்கன்னா ஃப்ராண்டல் லோப், அடுத்து டெம்போரல் லோப்ஸ், பரேட்டல் லோப்ஸ், ஆக்கிபிட்டல் லோப்ஸ். ஓகேவா, இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ராண்டல் லோப்ஸோட ஃபங்க்ஷன். ஸோ ஃப்ராண்டல் லோப் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் வாலண்டரி ஆக்ஷன். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீச். ஓகேவா, நம்ம பேசுகிறத கண்ட்ரோல் பண்ணுறது, எமோஷன், கான்சன்ட்ரேஷன், ஒருத்தவங்களோட அட்டென்ஷன், ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ஃப்ராண்டல் லோப். ஓகேவா, அடுத்து பரேட்டல் லோப். இது பார்த்தீங்கன்னா பெர்செப்ஷன் ஆஃப் எக்ட்ரோசெப்டிவ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டச்சு, பெயின், டெம்பரேச்சர், இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம். ஆக்கிபிட்டல் லோபில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் அண்ட் பெர்செப்ஷன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் இம்ப்ரெஷன், கலர், சைஸ், ஃபார்ம், மோஷன், இதெல்லாம் இது பண்ணக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா ஆக்கிபிட்டல் லோப். டெம்பரல் லோப் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனும் பெர்செப்ஷன் ஆஃப் ஆடிட்டரி இம்ப்ரெஷன். ஓகேவா, லவுட்னஸ், குவாலிட்டி, பிச். ஓகேவா, நம்ம மியூசிக் லிசன் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது பண்ணுறது எதுனா டெம்பரல் லோப்ஸ். ஓகேவா, ஆக்கிபிட்டலில் விஷுவல் இம்ப்ரெஷன். அடுத்து செரிபெல்லம். ஸோ செரிபெல்லம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினோட ஒரு லோவர் பார்ட்டில் இருக்கக்கூடியது, செரிபரல் ஹெமிஸ்பியர்ஸ்க்கு கீழே இருக்கும். ஓகேவா, டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த செரிபெல்லமை செரிபரம்லேருந்து செப்பரேட் ஆகக்கூடிய டிஷ்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் டிஷ்யூ. ஓகேவா, அதான் என்ன பண்ணியிருக்கோம்னா செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இந்த செரிபெல்லமோட ஸ்ட்ரக்சர். இந்த செரிபெல்லம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். ஓகேவா, ஸோ டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர்லி ஒரு போஸ்டீரியர் போர்ஷன் ஆஃப் செரிப்ரமும், அதுக்கப்புறம் போஸ்டீரியராக பேக் சைடாக பான்ஸுக்கும் மெடல் ஆப்லாங்கேட்டாவுக்கு போஸ்டீரியராக ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா, இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செரிபெல்லம் என்ன பண்ணுன்னா பாடியோட போஸ்டர், ஓகேவா, பாடியோட பொசிஷன், கரெக்டாக மூவ்மெண்ட்டு, அப்புறம் இக்லிபிரியம், இதை மெயின்டைன் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா செரிபெல்லம். அப்புறம் மசில்ஸ், ஜாயின்ஸ், ஐ, இயர்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி சென்சரி இன்புட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த செரிபெல்லம் தான். அதுக்கப்புறமா ஒரு ஹியூமன் பாடியை பேலன்ஸாக ஈக்குலிபிரியம், இப்போ நம்ம உட்காரோன்னா அதுக்காக ஒரு பொசிஷன், நம்ம நிற்கிறோன்னா, ஓடும்போது, இந்த மாதிரி நம்மளை கரெக்டாக ஸ்டேபிளாக வைக்கிறது இதோட வேலை தான். ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணுன்னா நம்மளோட இம்பல்சஸை இந்த ஸ்கெலிட்டல் மசில் கான்ட்ராக்ஷனுக்கு கரெக்டாக இது என்ன பண்ணோன்னா இம்பல்சஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகேவா, அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான கண்ட்ரோல், கோஆர்டினேஷன் ஒரு மசிலுக்கும், அப்புறம் ஸ்மூத் மசில், ஓகேவா, இந்த மாதிரி கரெக்டான ஆக்ஷன்ஸ் எல்லாம் இது கரெக்டாக கொடுக்கும் பாடியில். ஓகேவா,
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலண்டரி மஸ்குலர் மூவ்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இது கோஆர்டினேஷன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செரிபெல்லமோட ஆக்டிவிட்டி, ஓகேவா, அந்த இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட் பிரெயின். ஓகேவா? ஸோ மிட் பிரெயின் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெசன்செஃபலான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 ஏரியா இருக்கும், ட்ராக்ஸும் நியூக்ளியம். ஓகேவா? ஸோ அது ஃபர்தராக இன்னும் எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா டாக்டம் பெடங்கிள். ஓகேவா? ஸோ இதிலேருந்து தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா செரிப்ரல் அக்யூடக்ட் அப்படிங்கிற ஏரியா வரும் மிட் பிரெயினில். ஸோ இந்த செரிப்ரல் பெடங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்மளோட ஆன்டீரியர் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த மிட் பிரெயினாக இருக்கும். ஓகேவா? இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேராக இருக்கும். அப்புறம் லார்ஜ் அசெண்டிங் டிசெண்டிங் ட்ராக்டும் ப்ரெசண்டாக இருக்கும். இந்த ட்ராக்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சான், மோட்டார் நியூரான்ஸோட ஆக்சான் பகுதி இருக்கும். ஓகேவா? நம்ம நியூரான்ஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடியே. ஓகேவா? டென்ட்ரைட்ஸ், ஆக்சான், பாடி இந்த மாதிரி இருக்கும்ல, அதில் ஆக்சான் பகுதி இதில் இருக்கும். அடுத்து டெக்டம் பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் பார்ட். ஓகேவா? மிட் பிரெயினோட போஸ்டீரியர் பார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரவுண்டு ஷேப்டு எலிவேஷன் ப்ரெசண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு 2 எலிவேஷன் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் கோனிகுலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சுப்பீரியராக மேலே இருக்கும். 2 எலிவேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியராக கீழே இருக்கும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபீரியர் கோலிகுலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டயக்ராம் பார்க்கும்போது தெரியும், ஜஸ்ட் அனாட்டமி. இந்த மிட் பிரெயினோட ஃபங்க்ஷன். ஸோ மிட் பிரெயினோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ மூமெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷுவல், ஆடிட்டரி சிஸ்டம், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது மிட் பிரெயின். அதுக்கப்புறம் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா பாடி மூமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ எப்படி இது பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மிட் பிரெயினில் இருக்கக்கூடிய ரெட் நியூக்ளியஸ், சப்ஸ்டாண்டியா நைக்ரா பார்ட் இருக்கும், அது மூலயமா பாடி மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நியூரான்ஸ்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டோப்பமைன். நமக்கு தெரியும் அந்த சப்ஸ்டாண்டியா நைக்ரான்லேருந்து தான் டோப்பமைன் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் டோப்பமைன் செக்ரீஷன் இது டீஜெனரேட் ஆகிறதுனால என்ன டிசீஸ் வரும்? பார்க்கின்சன் டிசீஸ். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹைப்போதலாமஸ், மெடுலா ஆப்லாங்கேட்டா, பேசல் கேங்லியா. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹைப்போதலாமஸ். ஓகேவா? ஸோ இந்த ஹைப்போதலாமஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் ரொம்ப டீப்பான பகுதியில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எதெல்லாம் லிங்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எண்டோக்ரைன் சிஸ்டமும் நர்வஸ் சிஸ்டமையும் பிரெயின் என்ன பண்ணுன்னா பேலன்ஸ் பண்ணும், இன்னும் லிங்க் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஹைப்போதலாமஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை பேலன்ஸ்டாக ஸ்டேபிளாக வைக்கிறது, ஒரு ஹோமியோஸ்டாசிஸ் மூமெண்ட்டை கொண்டு வரதே இதுதான் இந்த ஹைப்போதலாமஸ். ஓகேவா? அடுத்து ஹைப்போதலாமஸோட ஃபங்க்ஷன். ஸோ ஹைப்போதலாமஸ் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மெசேஜஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நர்வ் செல்ஸில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணும். ஓகேவா? ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம பாடிக்கு தேவையான என்ன பண்ணும், இன்னும் அந்த ஒரு டிஷ்யூஸ்க்கு தேவையான சிக்னல்ஸையும் என்ன பண்ணும், கொடுக்கும். ஓகேவா? இந்த கெமிக்கல் மெசேஜஸை நர்வ் செல்ஸ்லேருந்து. ஓகேவா? அடுத்து இந்த ஹைப்போதலாமஸோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மெசேஜஸை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கண்ட்ரோல். கரெக்டாக நம்மளோட பாடி டெம்பரேச்சர், பிளட் ப்ரெஷர், ஹங்கர், தர்ஸ்ட், அது மாதிரியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ஃபுல்னஸ் ஆகிற ஒரு ஃபீலிங், அது மாதிரி பார்த்தீங்கன்னா மூடு, செக்ஸ் ட்ரைவ், ஸ்லீப், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைப்போதலாமஸு நம்ம எதுவுமே அந்த டைம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கண்ட்ரோல் மாதிரி இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் பாடி பேலன்சிங். ஓகேவா? அது நம்மளோட ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் நிறைய ஹார்மோன்ஸோட ஹெல்ப்னால நம்மளோட பாடியை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட், ப்ரீத்திங், இதெல்லாம் எதை கண்ட்ரோல் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ். ஓகேவா? அது மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறையவே ஹார்மோன்ஸ் எல்லாம் சில இடங்களில் செக்ரேட் ஆகிறதுக்கோ ஸ்டோர் ஆகிறதுக்கோ ஹைப்போதலாமஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்டுக்கு சிக்னல் அனுப்பிட்டு அங்கேருந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறதுக்கான சிக்னல் வந்து ஒரு கிளாண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கு அடுத்த பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடுலா ஆப்லாங்கேட்டா. ஓகேவா? ஸோ இந்த மெடுலா ஆப்லாங்கேட்டா தான் பார்த்தீங்கன்னா பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு கீழே பாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா பிரெயின், அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு கனெக்ஷனாக இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ நர்வ் சிக்னல்ஸை மாறி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் இது இந்த மெடுலா ஆப்லாங்கேட்டா. ஓகேவா? ஸோ இது வைட்டலாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நம்மளோட ஹார்ட் பீட், ப்ரீத்திங், பிளட் ப்ரெஷர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? அடுத்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடுலா. ஓகேவா? கிட்டத்தட்ட இது ஒரு நர்வஸ் சிஸ்டமோட ஒரு கீ பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் சர்க்குலேஷன், ப்ரீத்திங் மேனேஜ் பண்ணோம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகேவா? இதெல்லாம் லிங்க் பண்ணி கரெக்டாக யுனைட்டடாக ஒரு ஹார்ட் ரேட், ப்ரீத்திங், பிளட் ப்ரெஷர் இதெல்லாமே கொண்டு போகும். ஓகேவா? ஏன்னா நம்ம பதட்டப்படும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரீத்திங் சேஞ்ச் ஆகும். இது எல்லாமே லிங்க் பண்ணுறது இந்த மெடுலா ஆப்லாங்கேட்டா. ஓகேவா? இன்னும் பார்த்தீங்கன்னா இது
ஆட்டோமேட்டிக் ப்ராசஸஸ்லாம் நிறைய விஷயங்களை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணும். ஸோ லைக் பார்த்தீங்கன்னா காஃபிங், ஸ்னீசிங், நம்ம முழுங்குறது, அப்புறம் வாமிட்டிங், நம்மளோட பேலன்ஸ் இதெல்லாமே இது மெயின்டைன் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நர்வ் கனெக்ஷன். நம்ம பாடியில் மேஜராக இருக்கக்கூடிய நர்வ் கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிக்னல்ஸ் இது வழியாக தான் பாஸ் ஆகி போகும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட 12 கிரேனியல் நர்வில் 4 நர்வ்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மெடுலா வழியாக தான் என்னாகும் பாஸ் ஆகி போகும். அடுத்து இன்னும் பார்த்திங்கன்னா இது ஒரு கிராஸ் ஓவர் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிரமிட் மாதிரி ஒரு ரீஜியன் இருக்கும். நம்ம டயக்ராமில் பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ஒரு மூமெண்ட் ரிலேட்டட் ஓகேவா நர்வ்ஸோட ஒரு மூமெண்ட் ரிலேட்டட் விஷயங்களை கிராஸ் ஓவராக ஆப்போசிட் சைடாக பண்ணும். ஓகே, இங்கே இருந்தால் கிராஸ் ஆகும். அதான் சொல்லுவாங்க, இப்போ லெஃப்ட் சைட் பிரெயின் அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட பாடியோட ரைட் பார்ட் எல்லாமே என்ன ஆகும், நிறைய ஒரு அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அஃபெக்ட் ஆகும். ஓகேவா, அதுதான் இந்த கிராஸ் ஓவர் பாயிண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா பேசல் கேங்லியா. ஓகேவா, ஸோ பேசல் கேங்லியான் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிரெயின் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ இது நிறையவே விஷயங்களை மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம பாடியோட மூமெண்ட் அந்த மாதிரி விஷயங்களை இது கண்ட்ரோல் பண்ணுது. இன்னும் பார்த்திங்கன்னா இதுக்கு லேர்னிங், எமோஷனல் ப்ராசஸிங் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி அடுத்தடுத்து ஃபர்தராக இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மெயினான ஃபங்க்ஷன்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரெயினில் நம்ம பாடியோட மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இது இந்த பேசல் கேங்லியாவோட ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ மூமெண்ட்னு பார்த்திங்கன்னா நம்ம பாடியோட வாலண்டரி மூமெண்ட். ஓகேவா, ஸோ வாலண்டரி மூமெண்ட், இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோன்னா இதை கரெக்டாக அப்ரூவ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுற விஷயங்களெல்லாம் இந்த இடத்துல தான் நடக்கும். ஓகேவா, ஸோ இதை ஃபில்ட்ரு பண்ணும். இப்போ நம்ம ஒன்று திங்க் பண்ணுறோம், இதை நம்ம செய்யணும் செய்யாங்கிறத விஷயங்களை அப்ரூவ் பண்ணுற ரிஜெக்ட் பண்ணுறது எதுன்னா இந்த பேசல் கேங்லியா பார்ட்டு தான். ஓகேவா, ஸோ ஒரு வாட்டி சிக்னலை அப்ரூவ் பண்ணிருச்சுன்னா மோட்டார் பாத்வே கண்டினியூ ஆகிட்டு கரெக்டாக சிக்னல் எல்லாமே ஸ்பைனல் கார்டு அடுத்து தேவையான அந்த மசிலுக்கு போயிட்டு அந்த ஆக்ஷன் நடக்கும். இதுவே ரிஜெக்ட் ஆகிட்டுன்னா அந்த எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்காது, அப்படியே அந்த சிக்னல் திரும்ப வந்துடும். ஓகேவா, இந்த மாதிரி ஆக்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா டிசிஷன் மேக்கிங். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட டிசிஷன் மேக்கிங்கை ஸ்கில்ஸை. ஓகேவா, ஏன்னா டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். ஓகேவா, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட ஹேபிட்டாக இருக்கட்டும், நம்ம பிளான் பண்ணுறதா இருக்கட்டும். ஓகேவா, இதெல்லாமே ரொம்ப நம்மளோட கோல், ரிஸ்க்கு, இந்த விஷயங்களெல்லாம் எவாலுவேட் பண்ணுற டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட்டே இது இந்த பேசல் கேங்லியா. ஓகேவா, அடுத்த பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு, அதோட ஸ்ட்ரக்சரும் ரிஃப்ளெக்ஸஸும். ஸோ ஸ்பைனல் கார்டுனால் நமக்கு தெரியும், அந்த சிஎன்எஸ்லேருந்து எக்ஸ்டெண்டடாக கீழே லோவர் எண்டு வரைக்கும் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் தான் என்னது ஸ்பைனல் கார்டு. ஸோ இது என்ன ஷேப்பில் இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இதில் அப்பர் 2/3 ஓகேவா 2/3 பார்ட்டில் பார்த்திங்கன்னா வென்ட்ரிகுலர் கேனல் இருக்கும். ஓகேவா, வெர்டிபிரல் கேனல் நடுவில் பாஸ் ஆகி போகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அப்பர் பார்டர் ஆஃப் அட்லஸ் அந்த ரீஜனில் பார்த்திங்கன்னா அப்பர் பார்டரோ இல்லைனா லோவர் பார்டர் ஆஃப் வெர்டிப்ரா, ஸ்பைனல் கார்டு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சென்சரி இன்புட். ஓகே, பிரெயினுக்கும் மோட்டார் அவுட்புட் வெளியே போகிறதுக்கும் பிரெயினுக்கும் வேறு மோட்டார் அவுட்புட் போகிறது இந்த பாத்துவே இது தான் இந்த ரீஜன் தான். ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பைனல் கார்டும் ஸ்பைனல் நர்வும் பார்த்திங்கன்னா ஒரு நியூரல் சர்க்யூட்டாக நிறைய நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இதுக்கு ஸ்டிமுலையை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதே இந்த 2 பார்ட்டும் தான். ஓகேவா, ஸோ இதோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்திங்கன்னா 2 விசிபிள் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். அந்த போன் பார்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேவா, ஸோ செர்விக்கல் என்லார்ஜ்மெண்ட் இது சுப்பீரியர் மேலே பக்கம், கீழே இருக்கக்கூடிய அந்த என்லார்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா லும்பார் இது இன்ஃபீரியர். ஓகேவா, ஸோ செர்விக்கல் என்லார்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா நர்வ்ஸ்லேருந்து அப்படியே அப்பர் லிம்ப் வழியாக அந்த சைடாகிட்டு என்னாகும் அரைஸ் ஆகும். லும்பர் என்லார்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே நர்வ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லோவர் லிம்ப் வரைக்கும் கனெக்ட் ஆகி இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் டயக்ராம் பார்த்திங்கனாலே தெரியும், மேலே பார்த்திங்கன்னா அந்த தெரிகிற அந்த போர்ஷன் தான் என்னது அந்த என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிற அந்த ரீஜியன்ஸ். ஓகேவா, ஸோ மேலே சர்விக்கல், கீழே பார்த்திங்கன்னா லம்பார். அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்டர்னலாக அதை பார்த்தா எப்படி இருக்கும், ஸோ ஸ்பைனல் கார்டுன்னு பார்த்திங்கன்னா எதால் மேடாக இருக்கும்னா கிரேயும் ஒயிட் மேட்டரால் மேடாக இருக்கும். ஸோ கிரே மேட்ரு பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் உங்களுக்கு தெரியும் அரைஞ்சிருக்க எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்னா ஹச் இல்லைனா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும், அதை சுற்றி இருக்கக்கூடியது ஒயிட் மேட்டர். ஓகேவா, ஸோ கிரே மேட்டரில் என்ன எதால் மேடாக இருக்கும்னா டென்ட்ரைட்ஸ், அப்புறம் நியூரல் பாடிஸ், நான் மைலினேட்டட் ஆக்சான்ஸ், நியூராலஜியாக இருக்கும். ஒயிட் மேட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ் ஆஃப் மைலினேட்டட் ஆக்சன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, இது எல்லாமே நியூரான்ஸால் தான் மேடாக இருக்கும். அதில் பர்டிகுலராக இந்த ரீஜன்ஸ் இருக்கும். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம நியூரான் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நீங்கள் டயக்ராம் பார்த்தாலும் இது புரியும். ஸோ இதோட ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சென்சரி மோட்டார் ட்ராக்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் மேட்டர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு தான் என்ன பண்ணும், இது எல்லாத்தையுமே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ரீஜன்.
ஸோ சென்சரி ட்ராக்ட்னா என்ன பண்ணுன்னா நர்வ் சிக்னல்ஸை பிரெயினுக்கு டுவர்ட்ஸாக சிக்னல் அனுப்பும். ஓகேவா? அடுத்து மோட்டார் ட்ராக்டில் இருந்து என்ன ஆகும், மோட்டார் நர்வ் இம்பல்சஸ்லேருந்து எஃபெக்டிவ் ஆர்கன்ஸுக்கு போகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு பொருளை எடுக்கணும்னு நினைக்கிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஒரு சிக்னல் பிரெயினுக்கு போகும். ஓகேவா? அது சென்சரி. அடுத்து நம்ம அந்த பொருளை எடுக்க ஹெல்ப் பண்ணுறது எதுனா பிரெயின்லேருந்து சிக்னல் நம்மளோட கைக்கு வரும். ஸோ நம்ம அந்த பொருளை எடுப்போம். இதான் கான்செப்ட். ஓகேவா? கிரே மேட்டர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்பாட் ஆஃப் இன்டகிரேஷன். ஓகேவா? ஸோ எக்ஸைட்டேட்டரி, இன்ஹிபிட்டரி இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக அதை ஒரு சமநிலையில் வைக்கிறதா இது இந்த கிரே மேட்டர். ஓகேவா? சிஎன்எஸ் பார்த்திங்கன்னா இன்னும் சென்சரி, ரிசெப்டார், மசில், கிளாண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கனெக்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி ஸ்பைனல் கார்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இது எங்கே இருக்கும், ஸ்பைனல் கார்டில். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாகவே படிச்சிருக்கோம் ஸ்கூல்ஸ்லலாம். ஓகேவா? இப்போ டக்குன்னு ஒரு நீடில் நம்மளை குத்துது, அப்போ நம்ம டக்குன்னு கையை எடுக்கிறோம். அப்புறம் ஒரு ஹீட்டான ஒரு சர்ஃபேஸஸில் பட்டோன்னா டக்குன்னு நம்ம கையை எடுக்கிறோம். இதெல்லாம் நம்ம பிரெயினுக்கு சிக்னல் போகிறது கிடையாது. ஓகேவா? அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைனல் கார்டே ரியாக்ட் பண்ணி இதுக்கு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம். அந்த மாதிரி விஷயங்கள். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா நேம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ். ஓகேவா? ஸோ கிரேனியல் நர்வ்னு பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் 12 பேர்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் இருக்குது. ஓகேவா? மிக்சடாக சென்சரி, மோட்டார், அப்புறம் மிக்ஸ்டு இதாகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ நேமும் ஃபங்க்ஷனும் கேட்டிருக்காங்க. அது மட்டுமே போதுமானது. ஏன்னா எக்ஸாம்பிள் இது கேட்குறாங்க. ஓகேவா? கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. ஒரு நர்வும் அதோட நேம் என்னென்னு. ஓகேவா? ஸோ கிரேனியல் நர்வ் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாக்டரி நர்வ். இது என்னென்னா ஒரு சென்சரி டைப். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். ஓகேவா? செகண்ட் கிரேனியல் நர்வ் பார்த்தீங்கன்னா ஆப்டிக் நர்வ். ஸோ சென்சரி. இது எதுக்கு, விஷன். அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆக்குலோ மோட்டார் நர்வ். இது ஒரு மோட்டார் நர்வ். ஸோ இது ஆக்குலோ. ஸோ ஐயோட மூமெண்ட், பியூபிலரி கன்ஸ்ட்ரக்ஷன், அக்காமடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள். ஃபோர்த்து கிரேனியல் நர்வ் பார்த்தீங்கன்னா ட்ராக்லியர் நர்வ். இது மோட்டார் நர்வ், ஐயோட மூமெண்ட். ஓகேவா? இன்டார்ஷன், அப்புறம் டவுன்வர்ட் கேஸ் எல்லாம் கொடுக்குறது. ஃபிஃப்த்து ட்ரைஜெமினல் நர்வ். இது பார்த்திங்கன்னா சென்சரியும் மோட்டாரும். இது என்ன பண்ணுன்னா சொமேட்டிக் சென்சேஷன், ஃபேஸ், மவுத், கார்னியா, அப்புறம் மசில்ஸோட மாஸ்டிகேஷன், நம்ம மெல்லுறோம் இல்லை வாய், இந்த மாதிரி இதெல்லாம் எது பண்ணும் இந்த ட்ரைஜெமினல் நர்வ். அடுத்து சிக்ஸ்த்து கிரேனியல் நர்வ் பார்த்திங்கன்னா அப்டுசன்ஸ் நர்வ். இது மோட்டார் நர்வ். இது பார்த்திங்கன்னா ஐ மூமெண்ட்ஸில் அப்டுஷனும் லேட்ரல் மூமெண்ட்ஸும், ரெண்டு சைடு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ். அடுத்து செவன்த்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் நர்வ். இது சென்சரி, மோட்டார் தான், நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், லாக்ரிமல், சலவரி கிளான்ஸ் இதெல்லாம். அடுத்து எயித்து பார்த்தீங்கன்னா வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ். இது சென்சரி, ஹியரிங்கும் சென்ஸ் ஆஃப் பேலன்ஸும். நைன்த்து பார்த்தீங்கன்னா கிளாஸோ பேரஞ்சியல் நர்வ். இது சென்சரி, மோட்டார். இது பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் டங்கு, அப்புறம் பேரிங்ஸ், அப்புறம் டேஸ்ட்டு. ஓகேவா? போஸ்டீரியர் டங்கில் இருக்க டேஸ்ட்டு, கரோட்டிட் பேரோ ரிசெப்டார், ஸ்கீமோ ரிசெப்டார், சலிவரி கிளாண்ட் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து 10th பார்த்தீங்கன்னா வேகஸ் நர்வ். ஓகேவா? இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபாட்ரி 1, அப்புறம் 3, 2, அப்புறம் 5, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8, 10 இந்த மாதிரி. வேகஸ் நர்வ் சென்சரியும் மோட்டாரும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட கட்டு, அப்புறம் கார்டியக் இன்ஹிபிஷன், லாரிங்ஸ், பேரிங்ஸோட சென்சேஷன், மசில்ஸ், வோக்கல் கார்டோட மசில்ஸ், ஸ்வாலோயிங் விஷயங்கள். அடுத்து 9th கிரேனியல் நர்வ் பார்த்திங்கன்னா ஸ்பைனல் அசசரி நர்வ். இது ஒரு மோட்டார் நர்வ். ஷோல்டரும் நெக் மசில்ஸும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ணும். 12th பார்த்தீங்கன்னா ஹைப்போக்ளாசியல் நர்வ். இது ஒரு மோட்டார் நர்வ். நம்மளோட டங்கோட மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஓகேவா? இந்த மாதிரி தெரிஞ்சால் போவே இதை தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபார்மாலஜியில் ஆக்ஷனாக என்ன படித்தோமோ அதே விஷயங்கள் தான் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இது நமக்கு தெரியும், ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ், டேஞ்சரான சிச்சுவேஷனில் என்ன ஆகும், இது எல்லாமே ஸ்டிமுலேஷன் ஆகும். ஸோ லைக் நம்ம படிச்சிருக்கோம் அட்ரினலின், நாரட்ரினலின் இந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்ன ஆக்ஷன் பண்ணுமோ இதுதான் சிம்பத்தட்டிக். ஸோ இந்த சிம்பத்தட்டிக்கோட அனாட்டமி பார்த்திங்கன்னா மேலே சிம்பத்தட்டிக் கேங்லியா இருக்கும். ஓகேவா? ஸோ கேங்லியானாலே என்னதான் ஒரு கிளஸ்டர் ஆஃப் நர்வ் செல்ஸ், நிறைய நர்வ் செல்ஸ் சேர்ந்த ஒரு இதான் என்னது கேங்லியா. ஓகேவா? ஸோ இது சிஎன்எஸ்லேருந்து அவுட்வேர்டாக இருக்கும். எது கூட கனெக்ட் ஆகிருக்கும்னா ஸ்பைனல் கார்டு கூட கனெக்ட் பண்ணியிருக்க ரீஜன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நர்வ் ஃபைபர்ஸ். அதை என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஸ்பைனல் கார்டு கூட கனெக்ட் ஆகிருக்கும், சிம்பத்தட்டிக் கேங்லியா கூட கனெக்ட் ஆகிருக்கும். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டிலேருந்து கேங்லியா வழியாக ட்ராவல் ஆகி
அடுத்து ஃபினிஷிங் எங்கே இருக்கும், போஸ்ட் கேங்லியானிக். ஓகேவா. ஸோ போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சிம்பத்தட்டிக் கேங்லியா, அந்த டார்கெட் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடியது தான் என்னது இந்த போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ். ஸோ லைக் ஹார்ட், லங்ஸ், லிவர் அண்ட் கிட்னிஸ். ஓகேவா. இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரக்சரோடே படிச்சிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அட்ரினல் மெடுலா. ஸோ அட்ரினல் மெடுலா எங்கே இருக்கும், கிட்னிஸில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய கிளாண்டு தான் இது. இதில் இருந்து என்ன செக்ரேட் ஆகும், ஹார்மோன்ஸ், அட்ரினலின், நார் அட்ரினலின். ஓகேவா. நம்ம பாடியை அதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இதோட ஆக்ஷன்ஸ், ஃபார்மாலஜியல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிளியராகவே ஒரு ஆர்கன் பேஸ்டாக சூப்பராக ஃபார்மாலஜிலே படிச்சிட்டோம். ஓகேவா. ஸோ அப்படி நமக்கு இதில் இருந்து கொஷின் அப்படி கேட்டாலும் நம்ம அப்படியே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அதே விஷயங்கள் தான். ஓகேவா. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இந்த அட்ரினலின், நார் அட்ரினலின் ஆக்டிவேட் ஆகிறதுனால என்னென்ன பண்ணும், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட். ஓகேவா. இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட்டும் ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் நடந்துச்சுன்னா இன்க்ரீஸ் கார்டியாக் அவுட்புட்டும் பிளட் ப்ரெஷரும். அப்புறம் டைலேஷன் ஆஃப் ஏர்வேஸ். ஓகேவா. ஸோ ஏர்வேஸ் எல்லாம் லங்ஸில் என்ன பண்ணும், நல்லா டைலேட் பண்ணும். ஸோ நிறையவே ஆக்சிஜன் சப்ளை ஆகும் பிளட்டுக்கு. அடுத்து கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பிளட் வெசல். பிளட் வெசல்ஸ் என்ன ஆகும், கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். ஓகேவா. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டைஜஸ்டிவ் சிஸ்டமில். எங்கே டைலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ். ஓகேவா. சில மசில்ஸில் பார்த்தீங்கன்னா டைலேட் ஆகும். அப்போ பிளட் ஃப்ளோவும் ஆக்சிஜன் டெலிவரியும் கிடைக்கும். அடுத்து பிளட் சுகர் லெவலில் பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா. குளுக்கோஸ் லிவர்லேருந்து ரிலீஸ் பண்ணி தேவையான அளவுக்கு சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஸ்வெட்டிங், அடுத்து இன்க்ரீஸ் பீப்பிள் டைலேஷன், அப்புறம் டிக்ரீஸ் டைஜஸ்டிவ் ஆக்டிவிட்டி. ஓகேவா. ஸோ இது ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம், ஆல்ரெடி நம்ம ஃபார்மாலஜியில் இதை படிச்சிட்டோம். ஓகேவா. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இதில் உங்களுக்கு புதுசாக படிக்கணும்னு இருக்குன்னா நீங்கள் இதை படிக்கணும்னு கூட இல்லை, அந்த ஃபார்மகாலஜியில் நம்ம என்ன படித்தோமோ அதே விஷயங்கள் தான் இது. ஓகேவா. இங்கே நமக்கு சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க, அங்கே நம்ம ரிசெப்டர் ஓரியன்டாக ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிருப்போம். ஓகேவா. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அனாட்டமி அண்ட் பிசியாலஜி ஆஃப் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ப்ரொமோட்டிங் ரெஸ்ட், டைஜஷன், ரிலாக்ஸேஷன் இன் தி பாடி. ஓகேவா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஹோமியோஸ்டாசிஸ், அப்புறம் ஒரு ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணும், பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட் எல்லாம். இதனோட அனாட்டமி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிரேனியல் அண்ட் சாக்ரல் ரீஜன்ஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா கிரேனியல் அவுட்ஃப்ளோ இது பிரெயின் ஸ்டெம்லேருந்து வந்து கூட பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன வரும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கிரேனியல் நர்வ், ஆக்குலோமோட்டார், ஃபேஷியல், கிளாசோ பேரஞ்சியல், வேகஸ் நர்வ்ஸ் எல்லாம் வரும். சாக்ரல் அவுட்ஃப்ளோ பார்த்திங்கன்னா நம்மளோட சாக்ரல் ஸ்பைனல் செக்மெண்ட் S2லேருந்து S4 இருந்து வரும். ஓகேவா. ஸோ இது வந்து எந்த ரீஜனை கவர் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பெல்விக் ரீஜன், பெல்விக்கில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம். ஓகேவா. ஸோ இந்த ஃபைபர்ஸ் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் 2 ஃபைபர்ஸ் இருக்குது, நர்வ்ஸ் இருக்குது, கிரேனியலும் சாக்ரலும். ஓகேவா. கிரேனியலில் அதில் ஆக்குலோமோட்டார், ஃபேஷியல், கிளாசோ பேரஞ்சியல், வேகஸ் நர்வ். சாக்ரலில் பார்த்திங்கன்னா பெல்விக் ஸ்ப்ளாலன்சிக் நர்வ்ஸ். ஓகேவா. ஸோ இங்கேயும் ஆல்ரெடி நம்ம ஃபார்மாலஜியில் படித்த மாதிரி தான் ஆக்ஷன்ஸ் எல்லாம். மெயினாக இதோட ஃபங்க்ஷனு பாடியில் எனர்ஜியை கன்சர்வ் பண்ணுறதுக்கும் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும், இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்ட்டும் ரிலாக்ஸேஷனும், ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணி பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும், அப்புறம் டைஜஷனையும் ஸ்டிமுலேட் பண்ணும். இங்கே மெயினான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்னது, அசிடைல் கொலைன். ஓகேவா. ஸோ இதான் என்ன பண்ணும், ஒரு டார்கெட் ஆர்கன்ஸுக்கும் அந்த சிக்னலை கொடுக்கக்கூடியது. ஓகேவா. இதுதான் போய்ட்டு ரிசெப்டார்ஸில் பைண்ட் ஆகி அந்த ஆக்ஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்ரீஸிங் ஹார்ட் ரேட்டு. ஓகேவா. என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சினோ ஏட்ரியல் நோடில் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபயரிங் ஒரு ஆக்ஷன், அதில் இருக்கக்கூடிய இம்பல்சஸ் என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதில் ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணும். ஓகேவா. நமக்கு தெரியும் எஸ்ஏ நோடு தான் என்னது, ஹார்ட்டோட ஒரு நேச்சுரல் பேஸ் மேக்கர். அடுத்து பீப்புள்ஸை பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். எப்படின்னா சர்க்குலர் மசில்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி, அடுத்து ஸ்டிமுலேட்டிங் டைஜஷன். அப்போ என்ன பண்ணுன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செக்ரீஷன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். ஜிஐடி மொட்டிலிட்டியை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து ப்ரொமோட்டிங் யூரினேஷன். ஸோ யூரினேஷனை எப்படி ப்ரொமோட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பிளாடர் மசில்ஸோ ஸ்மூத் மசிலை பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணும். டெட்ரூசர் மசிலோட டோன் கான்ட்ராக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து கிளாண்டுலர் செக்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு கிளாண்டு ஆர்கன்ஸில் சலைவரி, லாக்ரிமல், பான்கிரியாஸ் இந்த மாதிரி கிளாண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செக்ரேஷன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரியே மறக்காமல் நம்ம சேனல் எப்படி இருக்குது, வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.